சகோதரரே என்று உங்கள் பெயரை கூறி உங்கள் மனைவி அசிங்கமாக உள்ளார் என்று சொன்னால் போய் வேலையை பார் என்பீர்கள். அவள் என்னுடைய மனைவி, உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்பீர்கள். யாரோ ஒருவர் வந்து உங்கள் மனைவியை விமர்சித்தால் நீங்கள் கோபப்படுவீர்கள். ஆகவே அந்த 112 வயது சோமாலிய மனிதரை பொறுத்தவரையிலும் அந்த 13 வயது பெண்ணை பொறுத்தவரையிலும் வாய்ப்புகள் மிக குறைவாகத்தான் உள்ளது. 0.001%. இருவரும் சம்மதித்தால் நமக்கு என்ன பிரச்சனை? இப்போது இறை தூதர் நபி அவர்களின் பதிலை பற்றி பார்ப்போம். நீர் ஏன் ஒரு இளம் பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது? குமரி பெண்ணை. அவர்களுக்கு அந்த சஹாபி எப்படிப்பட்டவர் என்று தெரியும். ஒரு நபர் ஒரு நாள் வந்து நோன்பு நாட்களில் மனைவியை முத்தமிடலாமா என்று கேட்டார். நபி அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள். இன்னொரு சஹாபி வந்தார், மனைவியை முத்தமிடலாமா என்று கேட்டார். கூடாது என்றார்கள். அப்போது ஒரு சஹாபி கேட்டார், முதலாவது வந்தவருக்கு ஆம் என்று சொன்னீர்கள், இன்னொருவருக்கு கூடாது என்றீர்கள், ஏன்? நபி அவர்களுக்கு தெரியும், முதலாவது வந்தவரால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். நோன்பு நாட்களில் மனைவியை முத்தமிட்டாலும் அதை தாண்டி அவர் போக மாட்டார். இரண்டாவதாக வந்தவர் முத்தமிட்ட பிறகு நோன்பை துறந்து விடுவார். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது. நபி அவர்களுக்கு தெரியும், உங்களுக்கோ எனக்கோ தெரியாது. இதைப் போலவே இறை தூதர் அவர்களுக்கு தெரியும், அந்த கைம்பெண்ணை திருமணம் செய்தால் பிறகு அழகின் பின்னால் சென்று விடுவார். அதனால் அவருக்கு ஆலோசனை தருகிறார்கள். ஆனால் நபி அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் திருமணம் முடித்த முதல் பெண் அவரை விட 15 வயது மூத்தவள். நீங்கள் கூட அவ்வாறு செய்ய மாட்டேன் என்று என்னிடம் கூறினீர்கள், சரியா? ஆமா. ஆகவேதான் இறை தூதர் அவர்களுக்கு தெரியும். ஹஸ்ரத் கதீஜா அவரை அல்லாஹ் புரிந்து கொள்வானாக, அவரிடம் இறைபக்தியை அவர் கண்டார். உலகிலேயே அதிக அளவு இறைபக்தி உடைய 4 பெண்களில் அவரும் ஒருவர். இறை தூதருக்கு தெரியும், நான் ஒரு மருத்துவனாக ஒரு மருந்தை ஒரு நபருக்கு தருவேன், இன்னொரு மருந்தை இன்னொருவருக்கு தருவேன். ஏன் மருந்தை மாற்றி தருகிறீர்கள் என்று கேட்டால் நான் ஒரு மருத்துவன், நீங்கள் மருத்துவர் இல்லை. இறை தூதர் அவர்கள் வித்தியாசமான நபர்களுக்கு வித்தியாசமான ஆலோசனை தருகிறார், சூழ்நிலையை பொறுத்து. உங்களுக்கு தெரியாது, நபி அவர்களுக்கு தெரியும். நபி அவர்கள் சொன்னது தவறு என்று கூறுகிறீர்களா? அவர்கள் சொன்னது சரியே. சிலர் இளம் பெண்களை விரும்புவார்கள், சிலர் முதிர்ந்த பெண்களை விரும்புவார்கள். ஆகவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இதில் தவறு எதுவும் இல்லை. இது நபி அவர்களால் அளிக்கப்பட்ட ஆலோசனை. அவர் தவறாக எதுவும் கூறினாரா? இல்லை, சரியாகவே கூறினார். அவரது வாழ்க்கை அமைப்பை பாருங்கள். அவர் மனம் முடித்த எல்லா பெண்களுமே ஒருவரை தவிர ஒருவர் மட்டும்தான் குமரி, மற்ற எல்லோருமே விவாகரத்தானவர்கள் அல்லது விதவைகளே. சார், இது விரும்புறது விரும்பாதது பத்தி இல்ல, திருமணம் செய்யற விஷயம். தாங்கள் கேள்வி கேட்டீர்கள், நான் பதில் அளித்தேன். நான் கேள்வி கேட்கிறேன், சிலர் எதிர்க்கிறார்கள். சார், இவங்கள பத்தி குர்ஆன் என்ன சொல்லுது? யாரை பற்றி? யாரை பற்றி? இந்த மாதிரி திருமணம் செய்யறாங்களே, இவங்கள பத்தி. அவங்க விரும்புறாங்களோ இல்லையோ, அவங்க வெவ்வேறு விருப்பமுடையவர்களா இருக்கலாம். கூறுகிறது பெண்களின் விருப்பத்திற்கு மாறாக அவளை திருமணம் செய்யக்கூடாது. சூரா நிசா அத்தியாயம் 4:19. ஆனால் ஒரு பெண் விரும்பினால், ஒரு ஆணும் விரும்பினால், அதை தடுக்க நீங்களோ நானோ யார்? அதை தடுக்க நீங்களோ நானோ யார்? அதை ஏன் தடுப்பானேன்? நான் உங்களிடம் கேட்கிறேன். அந்த ஆணுக்கு அந்த பெண்ணிடம் இறைபக்தி தெரிந்தால், அந்த இளம் பெண்ணுக்கு அந்த முதிர்ந்த ஆணிடம் இறைபக்தி தெரிந்தால், உங்களுக்கும் எனக்கும் இதில் என்ன பிரச்சனை? மருத்துவ ரீதியாக தவறா? இல்லை. குழந்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? ஆம். பிறகு என்ன பிரச்சனை? சிந்தித்து பாருங்கள். உங்களிடம் யாராவது வந்து ஏன் ஒரு கருப்பு பெண்ணையோ வெள்ளை பெண்ணையோ திருமணம் செய்து கொண்டீர்கள் என்று கேட்க முடியும்.